அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயான்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தில் போனீங்கன்னா அல்லேலூயான்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிக்கிற சத்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா அப்படின்னு பாடிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் வெற்றி சிறந்தார், நம்முடைய காரியங்கள் நல்ல காரியங்களை செய்தார். சங்கீதம்லாம் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா அல்லேலூயா தான் ஆரம்பிக்கும். ஆனால் அப்பேற்பட்ட தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு வரோம். என்ன பார்த்துட்டு வரோம்னா, என்ன பார்த்துட்டு வரோம்? பைபிள் பார்த்துட்டு வரோமா? என்ன பார்த்துட்டு வரோம்? இயேசு என்பவர் யார்? சொல்லுங்க பாலாம், சொல்லுங்க பிரதர். இயேசு யார்? யார் இயேசு யார் அப்படின்னா இயேசு யார்னு திருப்பி கேட்குறீங்க. அதனால் இயேசு யார் என்றதை பற்றி இயேசு யார்ன்றது பெரிய சப்ஜெக்ட். முடிஞ்சவர்களே என்னால் முடிஞ்ச அளவு நான் விலக்கி கொண்டு வரும்படி விரும்புகிறேன். இயேசுவை கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அவராங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல மனுஷன் வந்தாருங்க இந்த உலகத்தில். என்கிட்ட ஒருத்தர் தான் சொன்னார், 2000 வருஷத்துக்கு ஒரு ஆள் ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்துக்குள்ளே வந்தாருங்க. பாவம் நல்ல மனுஷங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டார், நல்ல விஷயம்லாம் சொன்னாருங்க, நல்ல நல்ல போதனைகள்லாம் சொன்னாருங்க. இது செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொன்னாருங்க. நீங்கள் உலகத்தில் நல்லது சொன்னால் யாருங்க ஏற்றுக்கிறா? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லது சொன்னாலும் எல்லோரும் அவரை போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர் என்ன சொன்னார்? பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய்ட்டு நீ சேர்த்து தப்புன்னு வரதுனால தைரியமாக தண்டி இதை கண்டிச்சாருங்க. அவ்வளோதாங்க கோவம் வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து அடித்து பாவம் சிலுவையில் தொங்க விட்டாங்க. அவர் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. அவர் தொங்க விட்டு அவர் செத்து போயிட்டாருங்க, பாவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரில. ஏன் அவர் நடிக்கப்பட்டார், என்ன போதனை அவர் கொடுத்தாரு, யார் அவர், என்ன அப்படின்ற காரியங்கள் நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. இயேசு என்பவர் யாரும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி இன்றைக்கி நிறைய பேர் சிலையும் வணங்குறாங்க. ஏன்னா இயேசு என்பதை சரியாக புரிஞ்சுக்கல. இயேசு என்பதை எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட வேதம் சொல்லுது, அவர் எங்கேருந்து வந்தார், யார், அவருக்கு என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய விடுதலையை கொண்டு வரும். இயேசு என்பதை யாருன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் வாழ்க்கையில் பெரிய நன்மைகள் உண்டாகும். சரி, நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அவருக்குள் குமாரனாகிய அப்படின்னு போட்டிருக்கு பிராக்கெட்டில். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். நல்லா கவனிங்க. இது தமிழில் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் அதை கொஞ்சம் பிரிச்சதுனால எளிய தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். அவருக்குள் குமாரன்னா யாருன்னா, குமாரன் இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டார். நல்லா கவனிங்க. குமாரன் இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டார். குமாரன்னா யார்? ஹலோ, குமாரன்னா யார்? இயேசு. அவருக்கு மனுஷகுமாரன் பேர் வந்தது. அவருக்கு என்ன பேர்? மனுஷகுமாரன். அப்படின்னா குமாரன்னா தேவனுடைய குமாரன், தேவனுடைய இன்னொரு பகுதி. அந்த குமாரனை வந்து சொல்லிட்டப்பட்ட மனுஷகுமாரன்னா அந்த குமாரன் மனுஷ உருவெடுத்ததுனால, அவர் கூட இருந்ததுனால, மனுஷ உருவெடுத்ததுனால, மனுஷ உருவமாக இந்த உலகத்துக்குள்ளே வந்ததுனால அவர் மனுஷகுமாரன் என்று அவருக்கு பெயர் வந்தது. சரி, அவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அவருக்குள்ள மீட்பு இருக்குது. நான் இதை முதல்ல பார்ப்போம். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம் அப்படின்னா, அதர்சனமான தேவன்னா தேவனை யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? கடவுளை யாராவது பார்க்க முடியுமாயா? பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அவரை கடவுளை பார்க்கவே முடியாது. கடவுள் வந்து பயங்கர வெளிச்சத்தில் இருப்பார், கண்ணெல்லாம் குருடாயிடும், பயங்கர ஹீட்டில் இருப்பார், பயங்கரமாக இருப்பார். அவரை ஒருத்தனாலும் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பயங்கரமான தேவன் அவர். அவ்வளோ பயங்கரமான தேவனை ஒருத்தாலும் பார்க்க முடியாத, அப்படிப்பட்ட, அதுதான் அதர்சனமான தேவன். பார்க்க முடியாத, காணக்கூடாத வெளியில் ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கி நிறைய சிலைகளை உருவாக்கி இவங்க தான் கடவுள் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. வேதத்தின்படி அவர் அதரிசனமான, காணக்கூடாத, பார்க்க முடியாத, ஒருவரும் கண்டிராத அப்படிப்பட்ட ஒரு தேவன். அவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தில் மனுஷ உருவம் எடுக்கிறார். அவர் மனித உருவம் எடுத்து
குமாரனை பிதாவாகிய தேவனிடையே வெளிப்படுத்தினார். இன்னும் சொல்கிறேன், காணக்கூடாத இந்த தேவனை, பார்க்க முடியாத தேவனை, அறிந்து கொள்ள முடியாத தேவனை, இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனை என்ன செய்கிறாரு? அவர் தன்னுடைய பார்க்கும்படியாய், அவரை காணும்படியாய், அவரை வெளிப்படுத்தும்படியாய், தற்சுரூபம் அப்படின்னா என்னென்னா இமேஜ் ஆஃப் காட். இமேஜ்னா தேவனுடைய குணங்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? யார் தேவன்? எப்படிப்பட்ட குணங்களை உடையவர் அவர்? தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்? தேவன் எப்படி பிரச்சனைகளை மாற்றுகிறார் அப்படின்னு காமிக்கிறது உலகத்தில் யாருமே இல்லை. யாராலையும் அவரை கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் சுயமாக யோசித்து கற்பனையில் வடிவெடுத்து கற்பனையில் உருவாக்கி கற்பனையினால் கதைகளை சொல்லி கற்பனைகளை உருவாக்கி அந்த கற்பனை எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது தெரியுது. எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே, ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே மோசமான இடங்களில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா கூட எதையோ ஒன்று வச்சு வணங்குறான். எதையோ ஒன்றத்தை வணங்கி அது காலில் விழுந்து அதுக்கு மனுஷர்களெலாம் பலி கொடுக்குற ஆட்கள்லாம் உண்டு. ஏதோ அந்த கடவுள் மனுஷனை கேட்ட மாதிரி கொண்டு கேனிபல்ஸ் அப்படி ரத்தத்தை சிந்தி ஒரு கடவுள் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய ஆழ் மனசில் கடவுள் இருக்கிறாரு. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நமக்கு வேறு ஒரு வல்லமை இருக்குது, அது எல்லாத்தையும் ஆட்கொண்டு இருக்குது, அதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அந்த சக்தியை எதிர்த்து நம்மளால் போராட முடியாது அப்படின்ற எண்ணம் வந்த பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்? அவனாக உருவாக்கி பார்க்க முடியாதனால அவனாக ஒரு கதைகளை கட்டிட்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் இந்த வேதம் என்ன சொல்லுது? அந்த தேவாதி தேவன் அவ்வளோ மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய வல்லமை உடைய அதரிசனமான தேவன், பார்க்க முடியாத தேவனை யாரை இந்த உலகத்துக்குள்ளே அவர் இறங்கி வந்தார். இன்னும் சொல்லுது வேதம், தேவனை ஒரு நாளும் ஒரு காலம் கண்டிரவில்லை. அந்த யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டில்லை. நல்லா கவனிக்கிறீங்களாம்மா? நல்லா கவனிக்கணும், வார்த்தைகளை கவனிக்கணும். நான் என்ன சொன்னேன்? இயேசு யாருன்றதை சொல்லிட்டு வரேன். இயேசு என்ன சொல்கிறாங்க? தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்யலை, பார்க்கல. பைபிள் சொல்லுது பிதாவின் மடியில் இருக்கிற அந்த தேவனுடைய மடியில் இயேசு கிறிஸ்துவார் இருக்கிறார். மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ அந்த தரிசனமான காணக்கூடாத வல்லமை நிறைஞ்ச மகிமை நிறைஞ்ச அந்த தேவனை பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து தான் குமாரனாகிய பிதாவை வெளிப்படுத்தும்படி குமாரனை அவர் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். சில பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தையை பார்க்கும்போது அவங்க அப்பா மாதிரியே இருக்குது, ஐயோ உங்கள் அப்பாடா இது அப்படின்றாங்க. உங்கள் அப்பா அவர் அப்பான்னு கேட்குறாங்க. நிறைய இடங்களில் என் பையனை கூட கேட்பாங்க, நீ அவர் பையனான்னு கேட்பாங்க. ஏங்க உங்கள் பையன் தானே என்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ரிசம்பிளன்ஸ், ஒரு இது பழகி பார்த்தா வேறு வேறு குணம் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அந்த ரிசம்பிளன்ஸ், அந்த அமைப்பு, அந்த ஒரு காரியங்கள் அப்படியே வெளிப்படுத்துது. அதே மாதிரி ஒருத்தனும் வெளிப்படுத்தலை. இந்த உலகத்தில் யாருமே வெளிப்படுத்தலை. யாருமே வெளிப்படுத்தாத அந்த காரியத்தை இயேசு ஆகிய தேவன் குமாரன் கடவுளை வெளிப்படுத்தும்படியாய் இந்த உலகத்துக்குள்ளே அவர் வந்தார். நான் இதை நிறைய பேருக்கு ஏன் புரியல அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். எங்கேருந்து செஞ்சியில் வேலை செய்யும்போது நிறைய கதைகளை சொல்லுவாங்க. அதில் ஒரு காரியங்களை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தேசிங்க ராஜன் பயங்கரமாக படையெடுத்து ஊரெல்லாம் போயிட்டு பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிடுவாங்களாம். கொள்ளை அடிச்சுட்டு வச்சு பெரிய அரசாண்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அரண்மனைகள்லாம் காமிப்பாங்க. அதில் ஒரு கதை சொன்னாங்க. அவன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஒரு பையன் என்ன பண்ணான்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவன் ஆடெல்லாம் மேய விட்டுட்டு ஒரு மரத்துக்கடியில் டொங்கு ஏதோ குச்சி எடுத்து சின்ன கையில் கம்பியோ ஏதோ வச்சுருந்துருக்கான். வச்சுட்டு பசங்க விளையாடுவாங்க இல்லையா, அப்படியே குத்திக்கிட்டே இருந்தானா. குத்திக்கிட்டே இருக்கும்போது டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுருக்குது. சவுண்டு கேட்டோம், என்னடா இது டங்குன்னு சவுண்டு வருதுன்னு சொன்னோடனே அப்புறம் மறுபடியும் அதை குத்திருக்கிறான். பார்த்தா ஏதோ ஒரு விளிம்பு மாதிரி தெரியுது. அப்புறம் தோண்டா நல்லா இவ்வளோ பெரிய தட்டு, தாம்பால தட்டு மாதிரி நல்லா இவ்வளோ பெரிய சைஸு கருப்பு கலரில் ஒரு தட்டு கிடச்சிதான். கிடச்ச உடனே இவனுக்கு ஒரு சரி ரைட்டு விளையாடுறதுக்கு பொருள் கிடச்சின்னு சொல்லிட்டு நேராக இப்படி உருட்டி விட்டானா. வீல் மாதிரி ஓடிச்சான். அப்படியே கையில் ஓட்டிக்கிட்டு சுற்றி வந்துட்டு இருந்தானா. அவனுக்கு இந்த தட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிட்டோடனே அந்த தட்டை எடுத்து தூக்கி போடுறது, விளையாடுறது, அதை உருட்டுறது தான் வேலை.
நேராக வீட்டுக்கு ஆடை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படியே உருட்டி உருட்டி வீட்டுக்கு வந்துருக்கிறான். வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதை ரோட்டில் வச்சு விளையாடிருக்கோம். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், இது எங்கடா தம்பி தட்டு கிடச்சிது, இதே மாதிரி நான் தோண்டினேன், ஆடு மேய்க்கும் போது நான் வச்சு தோண்டும் போது இது எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் ஒருத்தர் சொல்லியிருக்கான், எனக்கு என்னுடைய மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு பெரிய தொட்டி இருக்குது, அது மேலே தூசிலாம் ஊந்துடுது, நான் ஏதோ ஒரு 5 பைசா தரேன், எனக்கு அந்த தட்டை கொடுத்துட்டு ஆடான். அவன் ஜாலி, 5 பைசாக்கு நிறையா, அந்த நாட்கள் 5 பைசா பெரிய வேல்யூ ஆச்சே. டீ இது நான் நிறையா இதெல்லாம் தேன் மிட்டாய், அந்த மிட்டாய், கடலை மிட்டாயெல்லாம் வாங்கிக்குவேன். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 பைசாவுக்கு அந்த இதை வாங்கிட்டு அவன் போட்டு தொட்டியை வச்சு மூடி அதை வச்சுக்கிட்டான். கருப்பு கலரில் அந்த தட்டு. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான், என்னடா இது தட்டு ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு பார்த்தான். அது உருட்டி விளையாடுனதெல்லாம் அந்த ஓரம் ஒரு மாதிரி பிஞ்சு இருந்தது. ஓரம் பிஞ்சோன்னா அவனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏதோ சம்திங்டா அந்த தட்டில் அப்படின்னு. உடனே என்ன செஞ்சான், நேராக இந்த இவங்கிட்ட போனான். இது உண்மையில் நடந்த கதை எனக்கு சொன்னாங்க. அந்த இவங்கிட்ட போனான், அந்த மாடு வச்சுருக்கான தொட்டி மூடி வச்சுருக்கானே அவங்ககிட்ட போயிட்டு, ஏன்பா இந்த தட்டை வந்து நான் 1 ரூபா கொடுக்குற வாங்கிக்கிறியாடா. அவனுக்கு ஒரே சிரிப்பு. இவன் 5 பைசாவுக்கு வாங்கினா 1 ரூபாய்க்கு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷங்க, இந்தாங்க கொடுங்க 1 ரூபா. தட்டு தானே வேணால் எடுத்துக்கிட்டான். இவன் 1 ரூபா கொடுத்துட்டா இதை வாங்கினான், தட்டை வாங்கிட்டு நல்லா கதவெல்லாம் இழுத்து பூட்டினான். நல்ல உப்புத்தாள் நல்லா கவனிக்கிறார், நல்ல உப்புத்தாள் எடுத்துகிட்டு வந்தான். நல்லா தேய்க்கிற இதை சுரண்ட ஆரம்பித்தான். சொன்னான். மேலே இருக்கலாம் துருலாம் போக அற்புதமான தங்கத்தட்டு. அந்த நாட்களில் ராஜாக்கள் வந்து சண்டைக்கு போகும்போது எங்கேயோ போச்சு வச்சுட்டாங்க. தெரியாதனமாக அந்த பையன் அதை எடுத்துட்டான். அது தெரியாதனமாக இந்த ஆளுக்கு அது வேல்யூ தெரியல, அதை எடுத்து தொட்டியை வச்சு மூட்டாங்க. இவன் வேல்யூ தெரிஞ்சான், என்ன பண்ணான், தேய்ச்சான். தூவானாமல் சும்மா பல நைட்டு ஃபுல்லாக தேய்ச்சான். அவ்வளோ பெரிய தட்டு அப்படியே மின்னுது. துருலாம் போன பிற்பாடு பலட்டது, கண்ணை கூசுது. என்ன பண்ணான், அது சாக்கு போட்டு துணியை போட்டு மூடி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெளியில் ஒவ்வொரு ஆளாக போய் விற்றா கோடீஸ்வரன் ஆகிட்டான். அவன் சொன்னாங்க, இந்த தெருவில் இருக்க அத்தனை வீடையும் வாங்கிட்டாங்க. அந்த 3 மாடி கட்டடம் அவனுதுங்க, அந்த ஷாப்பு அவனுதுங்க, அது அவனுதுங்க. இவனுக்கு அப்புறம் கடைசியில் தேடி பார்த்தா இப்படி தாங்க இவனுக்கு பணம் கிடச்சிதுன்னாங்க. அல்லேலூயா. நீ ஏசு அப்படி தான் இருக்கிற. ஏசுன்னு சொன்னால் ஏதோ பார்த்துரு தாடி வச்ச சாமி, யாரோ ஒரு சாமியார் சுற்றிட்டு இருந்தான்ருக்கேன். அவரை நீங்கள் கொண்டு போயிட்டு இயேசுவை கொண்டு போயிட்டு இந்த பைபிளை கொண்டு போயிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த துருலாம் கொஞ்சம் தேய்ச்சி எவ்வளோ தூரம் தேய்க்க உங்களை வச்ச கொஞ்சம் நீங்கள் படிக்க நீங்கள் அவரை அறிந்து கொள்ள அவரை தெரிந்து கொள்ள நல்லா கூட்டிட்டு யாருக்கும் அந்த இதோடு நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிங்கன்னா அவர் இந்த தாம்பால தட்டில் இதை மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவர் மிகப்பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டுன்னா உங்கள் வாழ்க்கையில் புதையில கண்டுபிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை எந்த நிலைமைக்கு உயர்த்துவார்னு தெரியாது, அந்த நிலைமைக்கு உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு எவ்வளோ சமாதானம் தருவார்னு தெரியாது, அவ்வளோ பெரிய சமாதானத்தை தருவார். விலை மதிக்க முடியாத அந்த ஆண்டவராகிய இயேசு அதை சீஷர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சி அவர் சொல்கிற என்னை தேடுகிறவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அவரை தேடுறதுனால அவரை உட்காந்து தேய்ச்சி எடுத்து அவரை படித்து யார் அவர், என்ன அவரால் என்ன செய்ய முடியும், அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், எதை செய்ய வந்தார், அவருடைய காரியங்கள் என்ன, அவருடைய வார்த்தைகள் என்ன, அவருடைய போதனைகள் என்ன அப்படின்னு அறிந்து கொள்ள எப்படி அவன் தேய்ச்சி எடுத்து அதை அப்படியே பரிபூர்ணமாக ஆக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறுந்தோ அதுதான் இயேசு. நான் சொல்லுகிற இயேசு சாதாரண கருப்பு கலரில் அழுக்கடைந்தவராய் நாங்கள் மேலே தொங்கிக்கிட்டு இருக்க இயேசுவா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. அவரை கொண்டு போயிட்டு அவர் என்ன எதற்காக கல்வாரி சிலுவையில் அடைச்சார், எதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் அப்படி சொல்லி காரியங்களாம் அறிந்து கொள்ள தேவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார். இன்னொரு முதல் வசனத்தில் வாசிக்கும்பொழுது குமாரனாகிய அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏப்பா சும்மா சிந்தலை, ரத்தம் சும்மா அப்படியே எங்கேயோ போய் அடித்து சிந்தலை, அவர் சிந்தன ரத்தத்துக்குள்ள பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இன்னைக்கு எல்லா மதங்களும்
பாவத்துக்கான மன்னிப்பை தேடுதுங்க, கிடைக்கவே இல்லை, சொல்யூஷனே கிடைக்கல. இந்து மதம் என்ன சொல்லுது? பாவத்துக்கான மீட்பே கிடையாது, பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. இந்த உலகத்தில் பாவம் செஞ்சீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நீங்கள் பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லுது, ஒவ்வொரு காரியம் சொல்லுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள, அவர் சிந்தின ரத்தத்துக்குள்ள பாவ மன்னிப்பாகிய மீட்பு, உன் பாவத்தை மன்னிக்கிற அந்த தன்மை. அந்த அசூர் எதர்வன ரிக்கு அசூர் எதர்வன வாதங்கள்லாம் என்ன சொல்லுது? பாவத்துக்கான மீட்பே கிடையாது, ஆனால் மீட்பு ஒன்று உண்டு. ஒருத்தர் ரத்தம் சிந்தணும், அந்த ரத்தத்தினால நமக்கு தான் மீட்பு உண்டு. அது எப்போ தெரியலன்னு சொல்லிட்டு பிளாக்காக முடிஞ்சிடுச்சு, எதுவும் அங்கேயே விட்டுடுச்சு. எல்லா வேதங்களும் அதை தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளப்படுத்துது, தெரிஞ்சோ தெரியாமல முன்னடையாளப்படுத்துது. தமிழ் சித்தர்கள்லாம் எழுதுறாங்க, வணங்குவாய் ஒரு ஜோதி, ஜோதி ஒருவனாகி மானிடத்தில் வகுத்து மண்ணில், அப்படி ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் சொல்லிட்டு நிறைய சித்தர்கள் பாடல்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சு அப்படிப்பட்ட ஆட்கள் வருவார், அவர் தான் நமக்கு மீட்பை கொண்டு வருவார்ன்றார். அவர் யார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்ம இந்த வேதம் உங்களுக்கு ஒரு தட்டு மாதிரி, இது துரு பிடிச்ச தட்டு மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் தான் இந்த துருவை தேய்க்க 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 ஒவ்வொரு நாளும் வசனங்களாக வாசிக்க 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 அதில் பெரிய பெரிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. உங்களுக்கு நல்ல காரியங்களை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? செழிப்பாக மாறும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லதாக மாறும். உங்கள் வாழ்க்கையான ஆலோசனை வரும், உங்களுக்கு விடுதலை விடும். உங்களுக்கு ஒரு தங்கத்தட்டு மாதிரி இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை கொடுக்குறேன், அழகாக மூடி தலைகாணி அடியில் வச்சுங்க. தலைகாணி அடியில் வச்சுக்கிறது கொடுக்கல, தலைகாணியாக யூஸ் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது, பெட்டுக்கு அடியில் வச்சுட்டாலும் ஒன்றும் இது இல்லை. இதை தூக்கி எங்கேயாவது அலமராவில் பெரிய லெவலில் போட்டு ஒரு மாதிரி அழகாக பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஒரு யூஸ் கிடையாது. சில பேர் பைபிளை புத்தகம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் யூஸ் கிடையாது. உள்ளே திறந்து வாசிக்கணும். அதை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற துருலாம் வெளியே போக ஆரம்பிக்கும், உங்களுக்குள்ள பெரிய நன்மைகள் உண்டாகும். சரி, இந்த குமாரன் தேவனை வெளிப்படுத்துகிறார். அதாவது அவருடைய கேரக்டர், கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படிப்பட்ட தேவன், கடவுள் எப்பேற்பட்டவர், கடவுளுடைய குணாதிசயம் என்ன, தேவனுடைய குணங்கள் என்ன அப்படின்றத ஒருத்தரும் வெளிப்படுத்தலை. சும்மா கதையில் எழுதினானுங்க, பெரிய காரியங்கள் எழுதினாங்களே ஒழிய யாரும் வாழ்ந்து காமிச்சு நான் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு யாரும் வெளிப்படுத்தவே இல்லை. இயேசு அதை வெளிப்படுத்தினார். இதில் நிறைய அவருடைய பண்புகளில் பல பண்புகள், ஒரே ஒரு பண்பு தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னவென்றால் அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுமா? அன்பு. இன்னைக்கு உலகம் அன்புக்காக ஏங்குது. ஐயோ அன்பு செலுத்தலையே, இவங்க அன்பு செலுத்தலையே, அவங்க அன்பு செலுத்தலையே. நிறைய இடத்துல பொறுத்த கடவுள் அன்பாகவே இருக்கிறார், ரைட்டுங்க. கடவுள் அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறாரு, சரி, அன்பா இருக்கிறாரு. யார் வெளிப்படுத்துறது? அன்பை யாரை வெளிப்படுத்தி காமிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் யாரும் வெளிக்காட்ட முடியாத அன்பை இயேசு இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினார். இயேசு ஒரு பட்டத்திட்டப்பட்ட வைரம் மாதிரி, ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு குணமும் அப்படி டால் அடிக்கும், அப்படி வெளிச்சம் தரும், பளிச்சு வெளிச்சம் வரும். அவருடைய குணங்களெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் இவரோட இந்த உலகத்தில் யாரோடையும் என்ன முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது, ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய அன்பு நிறைந்த தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்புக்கு கிரேக்க பதங்கள் இருக்குது. அகாப்பன்னு ஒரு கிரேக்க பதம் இருக்குது, கிரேக்க பதம். அந்த அகாப்பன்ற வார்த்தை எப்போ வந்துச்சுன்னா, இயேசுவின் அன்பை பார்த்துட்டு இந்த உலகத்தில் எல்லா அன்புக்கும் தகப்பனுடைய அன்பு தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. சில பேர் காதலியுடைய அன்பு, காதலுடைய அன்பு, பிள்ளையின் அன்பு, இதில் தகப்பனுடைய அன்பு தான் பெருசுன்னு சொல்லிட்டு கிரீக் மித்தாலஜி, கிரேக்க தத்துவங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இயேசுவின் அன்பை பார்த்தோன்னா எல்லாருக்கும் குழம்பிடுச்சு. என்னடா புதுசாக இருக்குது இந்த அன்பு, பகைவரை நேசிக்கிறது, இவனை மன்னிக்கிறது, ஏற்றுக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே இந்த அன்புக்கு புதுசாக இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேர் என்னவென்றால் அகாப்பே. அகாப்பே என்ற ஒரு பதத்தை அவருக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். அவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு தேவன். இந்த அன்பை குறித்து ஒரு பெரிய டெஃபினிஷனே கொடுக்குறார். இவரை மாதிரி அன்பு செலுத்துறது இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நான் வசனங்கள் காமிச்சிட்டே போவேன். இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு சிநேகிதருக்காய் அன்பு செலுத்துறதை காட்டிலும் ஒரு சிநேகிதருடைய உயர்ந்த தியாகம், அன்பில்
ஒரு உயர்ந்த விஷயம் என்னன்னா, தன் உயிரை தியாகம் பண்ணுவது, உயிரை கொடுப்பது. இந்த உலகத்தில் யாராவது உயிர் கொடுத்துருக்காங்களா? எந்த தெய்வமாவது உயிர் கொடுத்துச்சா? ஏதாவது உடைச்சுதா, உதப்படுச்சா? இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஒரு சின்ன கதையை சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு நாஜி ஜெர்மன் வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு பகுதியை வந்து பிடிச்சிது ஐரோப்பா நாடில். அந்த ஐரோப்பா நாட்டில் அந்த பகுதியை பிடிச்சி எல்லாரையும் சிறையாக்கிட்டாங்க. நிறைய பேர் வெட்டி போட்டு, இந்த இராணுவம் போட்டு எல்லாரையும் சுட்டு தள்ளிடுச்சு. சுட்டு தள்ளி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ செத்து போயிட்ட பிற்பாடு அந்த ஊரில் அமைதி வந்துச்சு. அந்த ஜெர்மன் படையோடைய தளபதி அந்த இடத்துல ஆஃபீஸை போட்டு அவர் ரொம்ப நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் கொடியை வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக ரொம்ப இதாக நின்றுட்டு இருப்பார் இருந்து அப்படி தைரியம் அப்படி உட்காந்தாங்க. ஒரு நாள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு 12 வயசு பையன் அங்கே அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறான். உடனே அந்த இவனுக்கு புரியல. அந்த முன்னாடி நின்ன அந்த செக்யூரிட்டி, அதாவது சென்ட்ரி, அந்த பாதுகாவலருக்கு புரியல. இவனடா 12 வயசு பையன் வந்திருக்கான். அவன் சொன்னால் உங்கள் கேர்னலை பார்க்கணும், உங்களுடைய ஆஃபீஸரை பார்க்கணுன்னா. உடனே இவருக்கு புரியல, எதுக்குடா இவன் போய் 12 வயசு பையன் வந்து ஆஃபீஸரை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தலை குழம்புது. கையில் வேற பூங்கொத்து வச்சுருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, சார் வணக்கம் அடிச்சு, சார் குட் மார்னிங் சார், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு 12 வயசு பையன் நிறைய ஃப்ளவர் கொத்தோடு வந்திருக்கிறான், எனக்கு என்னன்னு புரியல, எதுக்கு உங்களை பார்க்கக்குள்ள கேட்குறான் அப்படின்னு. அவருக்கும் புரியல, எதுக்குடா நம்ம வந்து ஜெர்மன்லேருந்து வந்து இந்த நாட்டை பிடிச்சிட்டு 2ஆம் உலக யுத்தத்தில் எல்லாத்தையும் பிடிச்சி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம், இவன் யார் நம்ம பார்க்கறது, நமக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம். சரி 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 தலையை சொரிஞ்சுக்கிட்டு உள்ளே அனுப்புன வந்த உடனே பொக்கே கொடுத்துட்டு, இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு பொக்கே கொடுத்த உடனே அந்த ஆஃபீஸில் அந்த பொக்கையை வாங்கிட்டு அவர் கேட்டார், என்னப்பா விஷயம் அப்படின்னாரு. அவன் சொன்னான், எனக்கு ஒரு அம்மா இருந்தான், அப்பா இல்லை, எனக்கு ஒரே ஒரு தாய் இருந்தாங்க. அவங்க தாய் வந்து எனக்கு வந்து எல்லாத்துலேயும் என்னை அன்பாக இருந்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போதெல்லாம் ஐ லவ் யூ மம்மி அப்படின்னு முத்தம் கொடுப்பேன். என் ஸ்கூல் முடிஞ்சுன்னா உடனே எங்கள் மம்மிக்கு வந்து தான் முத்தம் கொடுப்பேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ அன்பாக சாப்பாட்டு விட்டுருவாங்க, அவ்வளோ புது புது ட்ரெஸ்ஸை செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு இருந்து ஒரே அம்மா, எனக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே கிடையாது, எனக்கு சித்தப்பா சித்தி அண்ணன் யாருமே கிடையாது, எனக்கு அப்பா கூட கிடையாது, எல்லாமே அம்மா தான் நான் அன்பு செலுத்திட்டு இருந்தேன். ஒரு நாள் இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஜெர்மன் படை எங்களுடைய வில்லேஜுக்குள்ளே, எங்கள் கிராமத்துக்குள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் ஆட்களை வச்சு சுட ஆரம்பித்தோடனே எங்கள் அம்மாவையும் சுட்டுட்டீங்க. எங்கள் அம்மா ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. நான் எங்கள் அம்மாவை வந்து அழுகுறேன் பக்கத்தில் இருந்து. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அழாத, நீ இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை நேசிக்கிறாரு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், என்ன ப்ராமிஸ் மம்மி அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒவ்வொரு நாளும் என் பிறந்த நாள் அன்றைக்கி எனக்கு வந்து பொக்கேலாம் கொடுப்பேன் இல்லையா, எனக்கு ஏதாவது செய்வேன் இல்லையா. ஆமாம் மம்மி, இந்த நாளில் நீ என்ன செய்யணும், நீ யார் அதிகமாக வெறுக்கிறியோ, யாரை கேவலமாக வெறுக்கிறியவனா, இவன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு வெறுக்கிறியோ, அவனை எனக்காக மன்னிக்கணும், அவன்கிட்ட நீ போய் ஃப்ளவர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இவனுக்கு என்னென்னே சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க மறிச்சிட்ட உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணோம். எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு. 12 வயசு பையன், இந்த மரணத்துக்கு காரணம் யாருன்னு யோசித்தேன். நீங்கள் தான் தெரிஞ்சுது. விசாரித்தேன், இவர் தான் படையோடு வந்து எல்லாரையும் சுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். உடனே எனக்கு பயங்கர கோபம். நான் பெரிய நாய், துப்பாக்கி கற்றுக்கிட்டு என் வாழ்க்கையின் லட்சியம் உன்னை தேடி வந்து உன்னை சுட்டு கொல்லுன்னு வெறியோடு இருந்தேன் இந்த ஒரு வருஷமாக. இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய பிறந்த நாள். எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, உலகத்தில் யாரை முதல் முறையாக வெறுக்கிறியோ அவங்கள போய் மன்னின்னு சொல்லுது. இயேசு தான் தெய்வம், இயேசு நேசிச்ச போல் நேசிக்க சொன்னாங்க. அதனால் அந்த அம்மாவுக்காக வந்தேன். இந்த இயேசு சொன்ன வார்த்தையின் நிமித்தம் நான் உன்னை மன்னிக்கிறேன், அதுக்காக தான் இந்த பொக்கையை கொடுக்குறாங்க. இதை வாங்கின உடனே அந்த மிலிட்ரியோட தலைவருக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிச்சான், நட்டுங்க ஆரம்பிச்சிட்டான். யாரா அந்த இயேசு ஒரு சின்ன 12 வயசு பையனுக்கு இவ்வளோ பெரிய புத்திமதி வச்சிருக்கிறாரு. இயேசு வெளிப்படுத்துகிற ஒருத்தனுக்கு இப்படி ஒரு அன்பு கூற முடியுமானால், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்பேற்பட்டவர், அதுதான் கிறிஸ்துவின் அன்பா, அதுதான் கிறிஸ்துவனுடைய நேசமா.
இதுதான் கிறிஸ்துவா? அப்போ அன்பு இப்படிப்பட்ட அன்பா அப்படின்னு தட்டி அவனை அனுப்பிட்டு கீழே விழுந்து பிறண்டு அழுது, இயேசுவே என்னை மன்னிங்க அப்படின்னு கேட்டு, இனிமேல் எனக்கு இந்த போஸ்டிங்கே வேண்டாம், மிலிட்ரியே வேணாம்னு சொல்லிட்டு அவன் பெரிய சிறந்த போதகனாய் மாறினான். அன்புனா என்ன? இயேசு வெளிப்படுத்தினார். இயேசு வெளிப்படுத்தின விதத்தை ஒருவராலும் வெளிப்படுத்த முடியல. இயேசு கல்வாரி சிலுவையில், நான் இஸ்ரேல் போகும்போது ஒரு கதையை சொன்னாங்க. இயேசு சிலுவையில் அரைச்சிட்டாங்க. அரையும் போது சாதாரணமாக சிலுவையில் அரையும் பொழுது என்ன செய்வாங்களாம், அரைஞ்சிட்ட பிற்பாடு அங்கே ரத்தம் உடையுமா. அப்போ என்ன செய்வானா, சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் வலி தாங்க முடியாமல் திட்டுவானா. பக்கத்தில் இருக்க வார்த்தையில் கெட்ட 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 வார்த்தையில் திட்டுவானா, வலி தாங்க முடியாமல். ஏன்னா மேலே எழும்பும்போது ஆக்சிஜன் எழுக்கிறதுக்கு மேலே வரணுமா. அப்போ உடம்புல தாங்க ஒண்ணாத வலிகள் உண்டாகுமா. திட்டுவானா. உடனே பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர் என்ன பண்ணுவானா, அந்த திட்ட காது கோக்கள் கேட்காத மாதிரி நாக்க அறுத்துருவானா. அப்படி அவன் நாக்கு சொட்ட சொட்ட மறித்து போவாரலாம். திட்ட முடியாத தருவானா, அதை கெட்டு கேலி பண்ணுவாரலாம். இயேசு அறையும் போது அந்த மார்க்கஸ் சுந்தரமா என்ன செய்கிறான், சரி இயேசு இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவார், நாக்கு அறுத்தலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறான். ஆனால் அவர் எழுப்பி வந்து என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவன் மனசுலாம் உடைஞ்சி போய், இப்படிப்பட்ட தேவன், இவர் மனுஷன் அல்ல, இவர் தேவன், இந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்ட ஆளை மன்னிக்கணும்னா எப்பேற்பட்ட ஒரு அன்பு நிறைந்த இருக்கணும், எப்பேற்பட்ட நன்மைகள் உண்டாகணும் அப்படின்றத அவர் அறிஞ்சிக்கிட்டாரு. பிசாசும் இதை பயன்படுத்த விரும்பினா, இப்படி சிலுவையில் அரைஞ்சா இந்த இயேசு குமாரன் தேவனுடைய தற்சுரூபம், அவர் சொன்ன ஆகும், மனுக்குலத்தை அழிச்சு போட்டுருவார். இந்த மனுக்குலத்தை அவர் ஒரு வார்த்தை சொன்னான்னா போதும் எல்லாம் சாம்பல் ஆகிடும். எப்படி இந்த மனுக்குலத்தை சபிச்சு மொத்த பேரும் நரகத்துக்கு அனுப்பிடுவார்னு அவர் பக்கம் ரெடியாக இருக்கிறான். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் மீறி மேலே வந்து இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு யானவர் யார்? அன்பு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பை தேவனுடைய குமாரன் மூலியமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பை இந்த உலகத்தில் ஒருத்தராலும் வெளிப்படுத்த முடியல. ஒரு புக்கில் கூட எழுதலை, கற்பனை கதையில் கூட எழுத முடியல, எந்த ஒரு இதில் லிட்ரேச்சரில் எந்த ஒரு இலக்கியத்தில் இப்பேற்பட்ட அன்பு டெஃபினேஷன் கூட அதுக்கான விளக்கம் கூட எழுதவே முடியல. ஒரு மனுஷ சிந்தனையில் யோசிக்க முடியாதபடி அன்புக்கு வரையறையை கொடுக்குற மனுஷ கற்பனைக்கு மேலே இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சார். இந்த அன்பை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது, யாரோடும் ஒப்பிடவே முடியாது. அதுதான் வேதம் சொல்கிறது. அவர் தேவனுடைய தற்சொருபம், தேவன் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும், தேவன் மாத்திரம்தான் இவ்வளவு வேதனைகளை மனுஷனை ஏற்றுக்கொள்ள முடியும். இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் தேவனுடைய காரியம். அப்படி இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வெளிப்படுத்துவர் இந்த குமாரன். அவருடைய தற்சொருபம்னா அவருடைய பிரதிபலிப்பு, கடவுளுடைய பிரதிபலிப்பு, கடவுளை வெளிப்படுத்தின விதம், கடவுள் எப்படிப்பட்டவர், எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தின விதம் இந்த உலகத்தில் யாராலும் வெளிப்படுத்தல, இயேசு வெளிப்படுத்தி அவர் தேவனுடைய தற்சொருபம், தேவனுடைய பிரதிபலிப்பு, தேவன் அவர், தேவன் இப்படிப்பட்டதான் அன்பா இருக்கிறாரு, தேவனுடைய அன்பு இப்படிப்பட்டதுதான் என்பதை இந்த உலகத்தில் நிரூபித்து காண்பித்தார், அவர் சாதித்து காண்பித்தார். இந்த பேர்பட்ட தேவன், தேவனுடைய தற்சொருபமான அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை விடுவிக்கும்படி விரும்புகிறார், மீட்பை உண்டாக்கும்படி விரும்புகிறார். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். இயேசுனுடைய அன்பு, இயேசுடைய ரத்தம் எப்படி மீட்பை கொண்டு வருகிறது, மீட்புனா என்ன, அது எப்படி மீட்டுக்கொள்ளும்படி வருகிறார் என்ற காரியங்களை குறித்து பார்ப்போம். இதெல்லாம் சிந்தனைதெல்லாம் அன்பின் நிமித்தம் அவர் செய்கிறாரு. உங்கள் மேலே உங்களை மறுபடியும் உருவாக்கும்படி விரும்புகிறாரு. அப்பேற்பட்ட ஒரு அன்பை எந்த உலகத்தில் மனுஷனால் சித்தரிக்கப்பட்ட எந்த கடவுள் வெளிப்படுத்தவில்லை, இயேசு மாத்திரம்தான் வெளிப்படுத்தினார். ஏன்னா இயேசு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் குமாரனுடைய பிதாவுடைய குமாரனாய் அவர் வெளிப்பட்டார். அவர் மடியில் இருக்கிற குமாரனாய் இருந்தபடியினால்தான் அவர் தான் வெளிப்படுத்தினார். மனுஷ அன்பு வேற, தேவனுடைய அன்பு வேற, தேவனுடைய காரியம் வேற என்பது உலகத்தில் தெளிவுபடுத்தினார். அப்போ தேவனுடைய இன்னைக்கு ராபோஜனம் என்ன, இதை நினைவு கூறுகிறோம், அன்பை நினைவு கூறுகிறோம், எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அவர் இந்த உலகத்தில் எனக்காய் சிந்தி ரத்தத்தை எனக்கு மீட்பை உண்டு பண்ணினாரே, என் பிரச்சனைக்கு முடிவுண்டாக்கினாரே, என் சூழ்நிலைக்கு முடிவுண்டாக்கினாரே, என்னுடைய போராட்டத்துக்கு முடிவுண்டாக்கினாரே என்பதை நினைவு கூறுவதுமாய் இந்த ராபோஜனத்தை நாம் கடைபிடிக்கிறோம். அதனால் இந்த ராபோஜனத்தை அப்படி அன்பை நினைத்து இது எடுங்க. ஆண்டவரே, இந்த அன்புக்கு பாத்திரமானா என்னை மாற்றுங்க, இதை புரிந்து கொள்ள எனக்கு நல்ல அறிவை கொடுங்க, எனக்கு நல்ல வெளிப்பாடுதலை கொடுங்க என்று ஜெபிங்க. தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அவர் கைவிடவே மாட்டார்.